எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத வார்த்தை அண்ணன். அம்மா வாங்கம்மா, வேடுவர் மாமா வந்திருக்கிறார். சேர்ந்து போய் எப்படி பண்றீங்க ரெண்டு பேரும்? சரி இருக்கட்டும் அண்ணா, இப்படி பண்றீங்களா? ஒண்ணு ரெண்டு மூணு ஒண்ணுல கொடுத்து வந்தவர் யாரு? வேடுவர் சொல்லியா? வேடுவர் சொல்லியா? வேடுவருக்கு இங்க என்ன வேலை? எதை பிடிக்க வந்தாரு? மான்குட்டி. மான் வல்ல மயில் வல்ல சொல்லி அனுப்பு. மயில் வரல. என்ன சொன்னீங்க? தாய கிழமை ரெண்டு பிள்ளையா நீங்க? மானு வரல மயில் வரல. மானு வரல மயில் வரல. மயில் குயில் கடுப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு. ஏன் உள்ள விடாத ஆளுங்க? சரவணை மட்டும் தான் இருக்கா? அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணா மான் வந்துச்சுன்னா அவரு சொல்றாரு, அவர் விட்டத நீங்க பாத்தீங்களா? அவர் விட்ட கன்றாவிய நான் எப்படிதான் நான் கேக்குறேன். விட்டதையா? இல்ல இல்ல, அவர் விட்டது தெரியலன்றது நான் எப்படி நாய பிடிக்கவா? அங்க
அவர் விட்டது பிடிக்கல, அது நான் எப்படி? ஆனா நீங்க விட்டது தெரியலன்னு சொல்றீங்களே, என்னத்த நான் சொல்லி? அதுக்குதான் 2 மாசத்துல 2 நாள் லீவ் போடணும்ன்றது. மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசைனா என்ன செய்யறது? நான் சொல்றது இருக்கட்டும். நீங்க மான பாத்தீங்களா இல்லையா? நீ பாத்தியா இல்லையா? 2 பேர் ரூம் பாத்தீங்களா? ரூம் வந்து 2500 ரூபாய் கேக்குறாங்க. என்னது வயக்காடு பிரச்சனை இல்லையா? சரிங்கண்ணா, போயிட்டு வர்றேன் மாப்பிள்ள. என் தங்கச்சி நல்லா இருக்கா? பிகர் சூப்பர் பிகரியா? சரி, இவனை ஏற்பாடு பண்ணிருக்கேனே. சரி, ஒரு 2000 ரூபாய் இருக்கா? உனக்கு பின்னால சரி போ. தங்கச்சியை கொடுத்து செஞ்சு நீ இணைய வர பின்னாடி இல்லையா, உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5வது மாசம் கடிக்கிண்டி போடுவீங்களா, 7வது மாசம் வளகா போடுவீங்கல்ல, அப்ப உங்களுக்கு கையில மோதிரம் போடுறேன். நான் இல்லாட்டி பரவாயில்ல, அந்த பிள்ளை வாங்கி நல்லபடியா போயிட்டு வாங்க, சென்று பாருங்க. போயிட்டு வரா. அடுத்த வருஷம் யார மறந்தாலும் மறக்கிறியோ பப்பு டான்ஸ் மறந்துறாங்க. சரியா? நீங்க என்னைய போடுங்க. ஒரு 12 மணி வாக்குல குளிச்சுட்டு வெயில் தாழ்த்தோம்னா என்னைய போடுங்க. அதனால நீங்க நாடோடி குட்டத்தாடி என்ன சாமி குடிக்க பாடு வராதுடா. அவங்க குடிச்சா நீ கீழே குடிச்சா அவங்க குடிக்க முடியல. ஆமாங்க, குழந்தைங்க எங்க அண்ணன் குழந்தை மாதிரிங்க. ஏன்னா அப்பப்ப குழந்தை ஆயிடுவாரு. வருக வருக, வணக்கத்துக்குரிய மனம் வேண்டுவரை வருக. எதற்காக வந்தீர்கள், என்ன காரணம் என்று தெளிவாக முறையாக எடுத்து சொன்னீர்கள் என்றால் எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய காத்திருக்கோம். அண்ணாவிடம் கேட்டேன், தோழியிடம் கேட்டேன், மான் பார்த்தீர்களா என்று. இருவரும் பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள், கூறிவிட்டார்கள். ஆகையினால் தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எப்படி மானை துரத்தி வந்தீர்களா, விரட்டி வந்தீர்களா, தேடி வந்தீர்களா என்பதை விவரமாக எடுத்து கூறுனீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய காத்திருக்கோம். எடுத்து ஏம்புங்கள் விடுவரே. மற்றவர் வரவேற்று வந்த விவரம் கேட்டதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்ற கேள்வியை கேட்ட காரணத்தினால் என்மான் 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 என்மான்
அதாவது அந்த மாடு நமக்கு வேணும் அப்படின்னா விரட்டி விட்டுறலாம். முகரையிலே முழிக்க மாட்டேன். ஆமா. போயிட்டு வா அப்படின்னு துரத்தி விடுறதுன்னா துரத்தி விடுறதுன்னா எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு துரத்தி விடுறது. ஆனா பாருங்க எங்கேயும் போகல, இங்கதான் நிக்குது, என் பக்கத்துல தான் நிக்குது. ஆனா உங்க அண்ணன் கேட்டேன், உங்க தோழிட்ட கேட்டேன், நான் தேடி வந்த மான்குட்டி என் பக்கத்துல தான் இருக்கு, உள்ள போச்சு, அத பிடிக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா பாருங்க மான வந்ததை பார்க்கல சொன்ன காரணத்தினால மான வல்லைன்னு சொல்லியிருக்கணும். பார்க்கலைன்னு சொன்னதுனால அவருடைய காவல் கவனக்குறைவாக இருந்திருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டு தலைவியாகிய உங்களை அழைத்தேன். உங்ககிட்ட அனுமதி வரணும், அனுமதி பெற்று இந்த மான்குட்டியை பிடிக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனா பாருங்க மான்குட்டியை பிடிக்கணும், பிடிக்க விட்டீங்க வச்சுங்களேன், ஒரு தடவை பிடிக்க விட்டீங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சிட்டு நான் போயிட்டு வச்சுங்களேன், இந்த மான்குட்டி மறுபடியும் நம்மளை எப்ப பிடிப்பாருன்னு என் பின்னாலேயே வர ஆரம்பிச்சிடும். அதனால பாருங்க மான்குட்டியை கொடுக்கறதுக்கு வழியை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. அதை விட்டு விட்டு மான வரல அப்படின்னு வீம்பு பண்ணீங்க வச்சுங்களேன், கண்டிப்பா பிடிப்பேன். கொடுத்தீங்கன்னா அன்போட பிடிக்கலாம், கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அட்டாதீங்க. ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய, ஊரா விட்டு நெய்யா இருந்தா மொந்து ஊத்துவாங்களாம் யாருக்கு, புருஷனுக்கு. தான் விட்டு நெய்யனா நெய் எப்படி அளவோட சாப்பிடணும். சரி, நெய் ஊறுகாய் இதெல்லாம் வந்து தொட்டுக்கிற விஷயம். சரி, அத குழம்பு மாதிரி ஊத்துனா நல்லா இருக்குமா? ஊத்தக்கூடாது. அதத்தான் சொல்றேன். தான் விட்டு பொருளா இருந்தா காவந்து பண்ணி வச்சு குழம்புவாங்க. ஆனா அடுத்த விட்டு பொருளா இருந்தா மொந்து ஊத்துவாங்க. அது மாதிரி இருக்கு உங்க பேச்சும் வார்த்தையும். வேடவரே, எங்க இருந்து வர்றீங்க நீங்க? முதல் வெள்ளிமலை இருந்து வரேமா? வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? தெரியும், வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். இந்த வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எத்தனை காதவழி தூரம்? 20 காதவழி தூரம். 20 காதவழி தூரத்துல மான எந்த இடத்துல பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை அடிவாரத்துல பாத்தீங்க. வர்றது நீங்க வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. அப்ப பார்த்தது அடிவாரத்துல பாத்திருக்கீங்க, வந்தது மேல இருந்து வர்றீங்க, கீழே அடியில பாத்திருக்கீங்க. அப்ப உங்க விட்டு அடியில பாத்தீங்களா? நான் என்ன கேக்குறது தெரியுமா? அதாவது வெள்ளிமலையில இருந்து வர்றது நீங்க எங்க வீட்டு அடிங்க கேளுங்க, அதைத்தான் சொல்றேன். அங்கேயே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு மான் கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? வேடவர, வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எத்தனை காதவழி தூரம்? 20 காதவழி தூரம். 20 காதவழி தூரத்துல மான எந்த இடத்துல பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். மான உங்களை பாத்துச்சா? பாக்காமையா? மான உங்களை பாத்துச்சா? அதெல்லாம் பேசாதீங்க. சரி, மான உங்களை பாத்துச்சு. மான நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம்ல. மான உங்களை பாத்துச்சு, நீங்க மான பாத்தீங்க. கையில வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. இது என்ன பேர்? என்ன கணை? இது எதுக்கு பயன்படும்? இது வந்து கவர்ந்தலுக்கு தன்மையுடையதுமா. அப்ப கவர் இப்படி காட்டி வச்சுங்க. சரி, இப்படி காட்டின்னு வச்சுங்க. காட்டினா என் பின்னாலே வந்துருவீங்க நீங்க. ஆமா, நீங்க வாங்க, நீங்க வந்துருவீங்க. நான் என்ன சின்ன பிள்ளை பப்பாவா? சரி, நீங்க கள்ள மிட்டாய் கொடுக்கறதுக்கும் தேன் மிட்டாய் கொடுக்கறதுக்கும் நான் ஏமாந்து உங்க பின்னாடி வரேன். இது வந்து கவர்ந்தலுக்கு தன்மை. இன்னொரு சாக்லேட் கொடுங்க, எனக்கு இன்னொரு கள்ள மிட்டாய் கொடுங்க அப்படின்னு உங்க பின்னாடி வருது. நான் பச்சை மண்ணா எது மேல ஆசைப்பட்டு இதை காட்டுறேன், வேறு வர பக்கத்துல ஒண்ணு சேர்த்துறேன். அப்ப நீங்க மான பார்த்தது உண்மை. அப்ப உங்க ஆயுதத்தை எடுத்து மானு கிட்ட காட்டி இருக்கணும். அது காட்டி இருந்தா மயங்கி கிறங்கி இதுவரைக்கும் எந்த ஆயுதத்தையும் அந்த மாடு பார்க்கலன்னா முத உங்க ஆயுதத்தை பார்க்கும்போது ஆத்தாடி இவ்வளவு பெரிய ஆயுதமான மயங்கி கிறங்கி நிக்கும். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சங்கன்னு குதிச்சு மாடை பிடிச்சிருக்கலாம். அங்க இருக்குது பாருங்க. கேளுங்க, ஊட பேசாதீங்க. அப்ப இதுவரைக்கும் அந்த மானு வேற ஆயுதத்தை பார்க்கலன்னா முதல்ல ஒரு ஆயுதம் பார்க்கும்போது என்ன நினைக்கும்? ஆத்தாடி எவ்வளவு பெரிய ஆயுதம் வச்சிருக்காரு, அப்படி மயக்கம் தன்மை இதுக்கு உண்டு நீங்க தான் சொல்றீங்க. அதை வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப முதல்ல பார்க்கும்போது மயங்கி கிறக்க உள்ள அம்புதான் இது அப்படின்றீங்க, பானம் தான் இது அப்படின்றீங்க. அப்ப கிறங்கி நிற்கும் போது, அது மயக்கத்தோட நிற்கும் போது நீங்க சங்கன்னு குதிச்சிருக்கலாம்ல, அப்ப மானை பிடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டு மானை தேடிய வரல, துரத்திய வரல, மிரட்டிய வரல, நான் கையால பிடிக்க நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் எப்ப ஒரு தரம் பிடிச்சிக்கிட்டேன்னா அடுத்து எப்ப பிடிப்பீங்க? எப்ப பிடிப்பீங்கன்னா இந்த மானு ஏங்கு அப்படின்றத நீங்க சொல்றது என்ன?
எதை சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற வேடிக்கை கதை மாதிரி இருக்குது வேடுவரே. எந்த இடத்துல மானை பார்த்தீங்களோ அந்த இடத்துல பானத்தை போட்டு குடிக்காம வேட்டையில கோட்டை விட்டுவிட்டு வெறுங்கைய வீசிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க ஒரு தரம் பிடிக்க விடுங்க, அப்புறம் எப்ப பிடிப்பீங்க இன்னொரு தரம் பிடிப்பீங்க, இன்னொரு தரம் பிடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்களே, எங்க அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எங்க அண்ணன், அதுவும் கடைசி அண்ணன் வீரதேவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் போன மாசம் பக்கத்துல முனிசிப்ப வெட்டி விட்டான். முனிசிப்பா வெட்டி விட்டான். என்ன முனிசிப்பா கேலி கிண்டல் பண்ண உடனே எங்க அண்ணன் வீரதேவனுக்கு கோவம் வந்து முனிசிப்பா வெட்டி விட்டான். அப்ப பக்கத்து ஊருங்க வளையகுளத்துக்கு பக்கத்துலங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? வர்ற வழியில ஏன்டி சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? முனிசிப்பா வெட்டி விட்டாங்க. எந்த அங்க பக்கத்து ஊர்ல வளையகுளம் இருக்கு. நம்ம வளையகுளத்துல ஒரு வாழை மரம் வளர்ந்துருக்காங்க. அந்த வாழை மரத்துல குளவள்ளி வாழைக்காய் பெருசு பெருசா இருக்கு. அந்த வாழைக்காயை களவாடுறதுக்காக அந்த முனி சீப்பு இருக்குல்ல வாழைத்தாறுல, அந்த முனி சீப்பை வெட்டி விட்டான். எப்படி அதுக்காக கலாணிப்பையில கட்டி வச்சு அடிச்சு நேரத்தை அவுத்து விட்டுருக்காங்க. ஐயா எப்படி எங்க அண்ணன் அரே அண்ணா வர்ற வழி கேள்விப்பட்டம்மா உன்னை இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. 2 பல்லு உடைஞ்சு இருந்துச்சு. அந்த சொல்லலங்க. சரி அண்ணனுக்கு கோவம்னா அப்படி ஆளுன்னு நான் சொல்ல வர்றேன். சரி அதனால மாடு வந்துச்சு நீங்க சொல்றது போய் சுத்த போய் சுத்த போய் சுத்த போய்ன்னு சொல்லி இந்த இடத்துல நான் எப்படி மாடு வரலன்றத முறையா சொல்லணும். எப்படி தெரியுங்களா? என்றும் சிலையா நான் என் தெய்வம் பேசாதையா என்றும் சிலையான கண்ணால பார்த்ததும் பொய்யா போச்சு, காதால கேட்டது பொய்யா போச்சு. தீர விசாரிச்சாங்க, உண்மை தெரிஞ்சிச்சு. அது எங்க தெரிஞ்சிச்சு, எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு தெரியும். பார்த்தடிச்சான் ஒருத்தன், பார்க்காம அடிச்சான் ஒருத்தன், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகையினால வேடுவரே, நீங்க பார்த்தது உண்மையான மானா இல்ல பொய்மானா? பொய்மானாக இருந்தா ராமர் எப்படி பொய்மான துரத்தி போனாரோ அது மாதிரி மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படக்கூடாது, ஏகலைவன் போன்று கட்டவர்களை இழக்கக்கூடாது, வால்மீகி போன்று துறவி ஆயிடக்கூடாது, இனப்பற்று மொழிப்பற்று சாதிப்பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படின்னு பற்றோட பேசிக்கிட்டு இருக்கேன். இனத்தவனா? அதனாலே இந்த பட்ட மனசுல வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளை முகத்தை பாருங்க. பொம்பளை பிள்ளை அப்படி சிகப்பா வெள்ளையா இருக்கு. ஆமா, சூப்பர் பிகர். அப்ப இந்த வெள்ளையா இருக்கிற பொம்பளை பிள்ளை போய் சொல்லாது அப்படின்ற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கிட்டு இங்க இருந்து மானு இருக்கு இருக்கு இருக்குன்னு என் இடத்துல இருக்க நினைக்காம, எங்க இடத்துல இருக்க நினைக்காம ஒரே ஓட்டம் ஓடுங்க. ஒரே ஓட்டமா? யார்? நானு. மான பிடிக்கலாம்,
பார்த்த பொண்ணு பானத்தை போட்டு பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த மான்குட்டி என்னை பார்த்துச்சு. எப்படி? மான்குட்டி நான் பார்த்தீங்க. வலை வெட்டி பிடிக்கலாம், சிலை வெட்டி பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் பிடிக்கல? அந்த மான்குட்டியை பிடிச்சதுனாலதான் அதை உடனே பிடிச்சிட கூடாது. இந்த கடையை காட்டி பிடிச்ச பிடிச்சுங்களே, மான் மயக்க நிலையில என்னுடைய அழகு தெரியாம அது வாட்டுக்கு வந்து என்னை சேர்ந்துருச்சுன்னா ஆஹா ஏமாந்துட்டேன்னு பின்னால வருத்தப்பட்டுற கூடாது. ஆனா பாருங்க, கனையை காட்டாம இருந்தேன். கனையை காட்டாம இருந்த உடனே மான்குட்டி என்னைய பார்த்துச்சு, என் அழகுல மயங்குச்சு. மயக்க நிலையில நடக்கத்தே ஆரம்பிச்சிச்சு. நான் நடந்தேன், மான் ஓட ஆரம்பிச்சிச்சு, நானும் ஓட ஆரம்பிச்சேன். அது பாருங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுச்சு. எதுக்கு? எதுக்காக ஓடுச்சு? பின்னால நான் வர்றேனா இல்ல அங்கேயே நின்றுகிட்டேனா? ஏன்னா என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த மான்குட்டி என்னை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுச்சு. அப்பயே நினைச்சேன், ஆஹா மான்குட்டிக்கு நம்ம மேல ரொம்ப ஆசை. இந்த வேடுமரு நம்மளை எப்ப பிடிப்பாரு, எப்ப பிடிப்பாரு? ஏன் ஓடுறது ஓடி மறைஞ்சிடலாம்ல. மான் வேகம் என்ன, மனித வேகம் என்ன சொல்லிக்கிறாங்க. மான் நினைத்தால் மறைஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, நானும் ஓட ஓட அது என் பின்னா எனக்கு முன்னால மெதுவா ஓடுது. என் கூட விளையாடுது. என்னை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்குது இந்த மான்குட்டி. அதனால சிலை வைத்து மான பிடிக்கலாம், வலை விரிச்ச மான பிடிக்கலாம், குழி வெட்டி மான பிடிக்கலாம், அன்பெய்து மான பிடிக்கலாம். வலை விரிச்சோம்னா வலைகளை விழுந்து முட்டி மோதி வெளியேறும் நினைக்கும் இந்த மான்குட்டி. அப்படி வெளியேறணும் நினைக்கும் போது இந்த உடம்புல சிராய்ப்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க மான்குட்டி உடம்புல இல்ல மான்குட்டி உடம்புல சிராய்ப்பு ஏற்படும். சரி, கனை தொடுத்து மான பிடிச்சோம்னா காயம் ஏற்படும். காயத்தோட மான்குட்டியை கூட்டி போலாமா? கூட்டி போக கூடாது. புலி வெட்டி மான பிடிக்கலாம். புலி வெட்டினா முடமாகிடும். முடமாக்கி இந்த மான்குட்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறோம்? கட்டு போட்டுக்கிட்டு தெரியும். அது வேணாம்னு விட்டுட்டு சிலை வைத்து மான பிடிக்கலாம். சிலை வைத்தோம்னா மான்குட்டி மாதிரி ஒரு சிலை அங்கே நிப்பாட்டி அங்க வச்சுட்டோம்னா இந்த மான்குட்டி என்ன நினைக்கும்? ஆஹா, நம்மளுடைய இடத்துல ஒண்ணு அங்க நிக்குது, அங்க போய் நம்ம அங்க சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு பக்கத்துல வரும்போது பின்னால வந்து மான்குட்டியை பிடிச்சிடலாம். ஆனா ஏமாந்து போகும். ஆஹா, நம்மளை ஏமாத்தி பிடிச்சு விட்டானே, ஏமாத்தி புடிச்சு விட்டானே நினைக்கும். அப்படி வருத்தப்படும். அதனால பாருங்க, எந்த மாய கிளறாதே, இஷ்டப்படி உணராதே, மந்தமானை மறைக்காதே, விட்டு விடு வள்ளியே, ஆசையுடன் உள்ளே வந்து காட்டிவிடு. என் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வந்து உள்ள இருக்க இடம் உங்க இடம், நீங்க பழக்கப்பட்ட இடம் இல்லையா? பரம்பரை ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியான்னு கேட்டாங்களே, உங்களை பார்த்தா பரம்பரை வேட்டைக்கார மாதிரி தெரியுது. ஏன்னா பட்டு
அடிச்சிருக்கியா. ஆனா நீங்க எல்லாம் மிஞ்சி போனா 3 மணிக்கு பட்டை அடிச்சியா. காலம் 12 மணிக்கு பட்டை அடிச்சு நிக்கிறேன். எந்த பழக்கம் எப்பயில இருந்து? எந்த பழக்கம்? பட்டை அடிக்கிற பழக்கம். ஏங்க நல்லா என்னை உற்று பாருங்க ஒரு முறை. முப்பட்டை அதாவது சிவச்சின்னம். பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய சிவ சின்னத்தை அடைஞ்சிருக்கோம். சரி. அப்ப சிவ சின்னம் என்ன? சைவ மதம் வைணவ மதம் அப்படின்னாங்க. சரி. சைவ மதத்தின் சின்னம் என்ன அப்படின்னா பட்டை. சரி. முப்பட்டை. வைணவ மதத்தின் சின்னம் என்ன அப்படின்னா நாமம். ஆமா. அப்ப பட்டை அடிச்சிருக்கீங்க நீங்க. சரி. நானும் பட்டை அடிச்சிருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன அது நம்ம 2 பேரும்? இல்லங்க. இருங்க நீங்க யாரு? இனப்பற்று, சாதிப்பற்று, மொழிப்பற்று. அதனால தாங்க உங்களை பார்க்கும்போது இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. சரி. ஒரு முனிவர் வந்தாரு. அந்த முனிவர் பட்டை அடிக்கவே மாட்டாராங்க. அது எனக்கு என்ன தெரியும்? அந்த முனிவர் பட்டையே அடிக்க மாட்டாராம். சரி. நான் பட்டை அடிச்சிருந்தேன். அவர் வந்து நாம அடிச்சிருந்தாரு. சரி. நாமம் போட்டிருந்தாரு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பட்டை அடிச்சிருக்கீங்க. ஆமா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம இனத்தவரு, நம்ம ஏனம், ஆமா, நம்ம இனம், ஆமா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இனப்பற்று இன பெண்ணு ஒண்ணு சொல்லும் போது அதை நீங்க தட்டலாமா? ஒரு பொம்பளை சொல்லி நீங்க தட்டலாமா? எப்ப தட்டினேன்? இல்ல நான் கேக்குறேன். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க மாணிக்க கிடையாது, வரல, நாங்க பார்க்கல அப்படின்றத அண்ணன் சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா நான் என்ன சொல்றேன்? இங்க மானு கிடையாது. இது எப்பேற்பட்ட பாருங்க வேள்வி மலை. அங்க பாருங்க, திரும்பி பாருங்க. சரி. திரும்பி அந்த மலை ஓரத்துல அங்க பாருங்க, கீழே இருக்கீங்களா இந்த அருவி ஓடுது இல்ல? அந்த அருவி ஓடுற பக்கத்துல பாருங்க, இங்க பாருங்க திணையெல்லாம் பாருங்க. ஆமா, திணையெல்லாம் வளர்ந்து நிக்குது. அப்படியே வளர்ந்து பச்சை பசேர் நிக்குது. அந்த வேள்வி மலை, அதுக்கு பேரு யாகம் செய்யக்கூடிய இடம். அந்த வேள்வியில அந்த மலையில தான் உட்கார்ந்து தவமுனிவர்கள் தவம் செய்வாங்க. சரி. அந்த வேள்வி மலைக்கு பக்கத்துல ஈசானி மூலை இங்க பாருங்க தெரியுது, நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஈசானி மூலையில தினம் வச்சிருக்கோம். இங்க பாருங்க பெரிய கிணத்து, பெரிய வாசப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மீறி, இந்த கட்டுக்காவலை மீறி ஒரு ஈ வருமா எறும்பு வருமா? உங்க மான் இந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா ஈ எறும்பே வர முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா மான் வந்துருச்சு நீங்க சொன்னா இது எப்படி, எங்க போய் நான் இதை சொல்ல, எந்த ஒரு நியாயம்? பாருங்க கேளுங்க. அண்ணன் முழு போய் சொல்றேன்னு பார்த்தேன். சரி, தங்கச்சி தலைவியா இருக்காங்களே, தலைவி போய் சொல்ல மாட்டாரு. இந்தாங்க வேண்டுவரே, ஆமா புடிச்சுக்கிட்டு போங்க, நோவாம நொங்கத்துட்டு போங்க, அப்ப நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு உங்களை ரொம்ப ஆசையோட இங்க கூப்பிட்டா எதுக்கு நான் நீங்க என்ன வரலைன்னு சொல்றீங்க? கேளுங்க. ஆமா, அது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சரி. ஆனா நான் எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த வேள்வின்னா அக்கினி சுவாலை வீசும். சரி. அந்த அக்கினி சுவாலை வீசும் போது அங்க மிருகத்துக்கு இடம் கிடையாது. மிருகத்துக்கு இடம் கிடையாது. வெரைட்டி வந்தா கேளுங்க. பறவை என்று சொல்லக்கூடியது மேலோட்டமா வரக்கூடியது. சரி. அதுக்கு தான் இங்க இடம். அதாவது மாடு அப்படின்னா மிருகம். சரி. அந்த மிருகம் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்ல. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட உறுதியா சொல்றேன். ஆகையினால நீங்க திரும்ப திரும்ப பேசுறது முடியாத ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்றேன். தெரியுமா? என் மாதிரி கொஞ்சோண்டு வாழி போட்டு எக்க வச்சுட்டு என் மாதிரி பொண்ணுகளா
என்னது என்னமோ சொன்னீங்களே வாழ்க்கையில பொம்பளைக்கு சந்தேகம் வந்தா குடும்பம் ஒடுத்தி ஆம்பளைக்கு சந்தேகம் வருது. வரும்ல. ஆம்பளைக்கு சந்தேகம் வந்தா நல்லா இருக்குமாங்க, பொம்பளை மேல ஆம்பளையா சந்தேகப்படலாமா? இப்ப அவருக்கு வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது என்னுடைய கடமை. என்ன கேட்டுறீங்க? இப்ப என்னமோ சொன்னீங்களே என்னை விட்டு ஒரு பொழுது திண்ணையில படுக்க மாட்டாருன்னு எங்க பாட்டி வந்து கும்மியடி பாட்டில சொல்லுவாங்க. ஆட்டில சொன்னதா? அதான் நான் இவர்கிட்ட உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு சந்தேக பேர் வழிய ஆமா உங்க சந்தேகத்தை கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்ற காரணத்தால என்னை விட்டு ஒரு பொழுது திண்ணையில படுக்க மாட்டா. இவரை பார்க்கும்போது பாவமா இருக்குது எனக்கு. பூச்சிய பாத்தீங்களா? பால்வடி போவருங்க பெரிய இடத்துக்குள்ள பெரிய வீட்டுக்குள்ள மாதிரியே இருக்காது. தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? நல்ல கதைங்க. இப்படி சொல்லுங்க. அந்த நேரத்துக்கு முகரை இதை சொன்னீங்களே சரிங்க. அதனால மானுக்குண்டான அங்கலட்சணங்கள் அடையாளத்தை சொல்லுங்க. பிடிச்சதாரு போடாம வீடு போகுது பாவம் அணிக்கிறாரு. அடையாளத்தை சொல்லுங்க. போனா போயிட்டு போகுது பாவம் அணிக்கிறாரு. போனா போகுது உட்காருங்க. யார பத்தியா வெட்டு வெட்டு என்னப்பா என்ன பார்க்க இல்ல போனா போகுது. ஆனாலும் எங்க அந்த முகத்துக்காக போனா போகுது அண்ணனுக்காக உட்காருவாங்க. ஏமா வெட்டு வேட்டு தன்னால வெடிக்குது, சத்தம் போட்டு சவுடாலு பேசுது. விடுவேனா ஒண்ண விடுவேனா, நான் விட்டு போட்டு ஊருக்குத்தான் போவேனா. வெட்டு வேட்டு வெட்டு வேட்டு தன்னால வெடிக்குது, சத்தம் போட்டு சவுடாலு பேசுது. விடுவேனா ஒண்ண விடுவேனா, நான் விட்டு போட்டு ஊருக்குத்தான் போவேனா. யார பக்கத்துல போட்டு படுக்க வைப்பீங்க? பட்டு மெத்த வாங்கி வச்சிருக்கீமா? யாருக்காக? இந்த மான்குட்டிக்காக. எதுக்காக? அதாவது பட்டு மெத்த மட்டும் இல்ல, சரி 1.5 லட்சம் ரூபாய் கட்டுது. சரி 2 மூணு மல்லியப்ப கூலிச்சாமிட்ட சொல்லிருக்கீங்க. அப்படியா? கூலிச்சாமி தெரியுமில்லப்பா? அது சரி சரி. கூலிச்சாமிட்ட சொல்லிருக்கீங்க 2 மூணு மல்லியப்பூ வாங்கி வச்சு சொல்லி இந்த மான்குட்டியை கூட்டிக்கிட்டு போய் இந்த சங்கனை பிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன். மான்குட்டியை கொண்டு போய் கட்டில தூக்கி போட்டு அந்த கட்டில மேல மெத்தைய போட்டு கூலிச்சாமிட்ட வாங்குற 2 மூணு மல்லியப்பூவை அந்த மெத்தையில தூவி விட்டு இந்த மான்குட்டியை தூக்கி அந்த கட்டில மேல மல்லாக்க படுக்க போட்டு சங்கனை குதிச்சு மான்குட்டியை குதிச்சு மானை பிடிக்கும் போது மல்லாக்க போட்டு மானை பிடிக்கும் போது அந்த மல்லிகைப்பூ பூக்கு அதுக்கும் அப்படியே மயங்கி கிறங்கி எதுவுமே செய்யாம அப்படியே தூங்கிடுவீங்க. அதுலயே தலை வச்சு கட்டி பிடிச்சு ஒரு நாளைக்கு தூங்கிடுவான். அப்புறம் பாத்துக்கிடுவான். அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளம் தானே. பட்டு மெத்த போட்டு ஒண்ணு படுக்க வைப்பேன், பக்கத்துல உட்காந்து பாத்துறேன்.
பண்ணுவேன். சரி. யாருக்கு? இந்த மான்குட்டிக்கு. மானுக்கு. முத்து நகை நான் என்ன இப்ப சொன்னேன்? வாங்கி போட்டு. நான் இப்ப என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்க போடுற நகையெல்லாம் நறுக்கிடுவோம்னு. நகையத்தான் இருக்குவீங்க. அதனால ஒண்ணும் இல்ல. அது சரி. 10 மாசத்துல பாருங்க. பட்டு மெத்த போட்டு ஒண்ணு படுக்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து ரசிப்பே. பட்டு மெத்த போட்டு ஒண்ணு படுக்க வந்து பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து ரசிப்பே. முத்து நகை யானை உடை செஞ்சு கொடுத்து 10 மாசத்துல நான் உனக்கு பணம் கொடுத்தேன். வெற்றி வேட்டை, வெற்றி வேட்டை, வெற்றி வேட்டை, மானுக்கு உண்டான அங்க லட்சணம் அடையாளம் இத சொல்றேன். ஒருவேளை தெரியாதோ? இல்லம்மா, ஏன் மான்குட்டி பக்கத்திலேயே இருக்கும் போது மான்குட்டிய பார்த்துக்கிட்டே நான் அடையாளத்தை சொல்லுவேணும். நீங்க அதை கேட்டுக்கிட்டே மான்குட்டியை கொடுத்துருவீங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. நாங்க தயிர் போட்டு மோர் போட்டு அப்பளம் போட்டு பாயாசம் போட்டு கொழு கொழுன்னு வளர்த்து வைப்போமா? சரி. நீங்க நோகாம மான பிடிச்சிட்டு போவீங்க. இப்ப எப்படி பிடிக்கிறீங்க மட்டும் பாருங்களேன். சரி, அடையாளத்தை சொல்லுங்க, என்னத்தான் பண்றீங்கன்னு பாப்போம். காயாத கானகத்தே, காயாத கானகத்தே நின்றுளாவோ காயாத கானகத்தே நின்றுளாவோ நற்காரிகையே மேயாதமா மேயாதமா புள்ளி மேவாதமா மேயாதமா 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 புள்ளி மேவாதமா மேயாதமா மேயாதமா புலிமேவாதமா மேயாதமா தேவம் காணகமடைந்து அது சந்தனமும் புனகுங்கமது சதமங்கல நின்று துணங்கி படர்ந்தவுள் மேயாதமா மேவாதானே நிறுத்தனமும் புனகும் கமலம் கலமங்கல நின்று தொடங்கிவர் மேயாதமா காணக்குறவர் கண்மணி எனவதர் காணக்குயிலின் நிகழ்குறனுடையது மேயாதமா காணக்குறவர் கண்மணியனவள் காணக்குயிலின் நிகழ்குறனுடையது மேயாதமா தேனும் பாலும் நினைவாவும் தின்பதல்லாதொரு உள்ளது போதும் தேனும் பாவும் தேவாவும் நின்பதலாதொரு உள்ளொரு போதும் தேனும் பாலும் நினைவாவும் தின்பதல்லாதொரு உள்ளது போதும் மேயாதமா சஜாதம் கொம்புகள் இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாதமா தலை நிமிர்ந்து பாயாதமானே பம்பர கந்த துண்டோ அது பொம்போட்டு நல்வேணி துளஞ்சிட உயிர் நிலைய மாண்பர கந்த துண்டோ உண்டோ உண்டோ உண்டோ. இதாங்க மாடற்குரிய அடையாளம். இது மானுக்கு உண்டான அடையாளம் கிடையாதுங்க. வேற ஏதோ ஒரு பெண்ணுக்கு உண்டான அடையாளம். யார் அந்த பெண்? நான் தேடி வந்த பெண் ஆ, நீதான். ஆனா ஒன்னே தான் தெரியும். அண்ணா, அத்தகைய ஓரத்திலே அத்தனை வந்த அத்தகைய காணிகத்தி தனக வந்த பருவமா கன்னிமுகம் கொண்டவளே காவல் காக்க வந்தவளே கன்னிமுகம் கொண்டவளே காவல் காக்க வந்தவளே எட்டிய தீரின்றே நினைப்பத மனசிலே கிரிப்பிலே 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 பாய். அண்ணா, ஏ சின்ன ராசா, சின்ன ராசாவே, சின்ன பொண்ணு கட்டிக்கிட்டு நல்லா கடிக்கட்டும், சேராம அடிக்கடி ராத்திரி புடுங்குது. நல்லா புடுங்கட்டும். மோரகட்டை பாரு, அவர் என்னை தேடி வந்தேன்னு சொல்லிட்டாரு. பேய் பிடிச்சாரா? கையை பிடிச்சாரு, வேற. காலை பிடிச்சாரு, வேற. அப்புறம் வந்து அங்கன வந்த வேற. நீ என்ன ஒரு நோக்கமா இருக்கவள வேற. வந்தவர் யாரும் தெரியல. சரி. சாமி வணங்கினா சரியாயிரும். சாமியை வணங்கு. நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதேதான். வணங்கிடுவோமா?
அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியுமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியுமே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியுமே மனம் சாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியுமே என்னும் பரம்பு செய்ய யாரும் இல்லையே என்னும் பரம்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயே முருகாமன் கருணையில்லை முருகா 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 அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ அம்மாவும் நீ பூனை நாயும் எரியோட மனித மடியிலே பெற்ற பிள்ளை போலே நல்லுறவாய் கூடி வாழுமே பூனை நாயும் எரியோட மனித மடியிலே பெற்ற பிள்ளை போலே நல்லுறவாய் கூடி வாழுமே ஈரமும் படைப்பில் இனிமை காணுமே ஈரமும் படைப்பில் இனிமை காணுமே இதை அறியாயே முருகாமன் கருணையில்லை முருகா 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 அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ அம்மாவும் நீ மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்து உன்னை மணப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளம் மேலும் முரசொலிக்க பரிசல்கள் நின்றாங்கே இசை ஒழிக்க கைத்தலம் நான் பற்ற கனவுண்டு தேனந்த கனவுண்டு நினைவாக உறவு தந்த மனம் படைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்து உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உங்களை மணப்பதற்கு வெட்டுவேல் முருகனுக்கு விரல் முருகனுக்கு சத்துவேல் முருகனுக்கு அரோகரா 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 வர வேண்டும் முருகா வர வேண்டும் வள்ளி வேடனாக வந்தவன் நானே சிறு வயதில் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் சுவாமி தாங்கள் என்னை மனமுடிக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும் முதல் இடம் எனக்கே தர வேண்டும் முருகா அப்படியே இந்த முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வயான என்று அழைப்பார்கள் அப்படியே இருக்கிறவங்களாவது ஒரு கைத்தட்ட போடுங்க ஆ. ரகுபதி ராகவ